இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய காரியத்தை நாம கொண்டாட இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறுக்கு. இதை சொல்லும் போது எனக்கு நம்முடைய இந்து தேசம் என்று சொல்லுகிற இந்து தேசத்திலே கூட 4 வேதங்களை வைத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்று சொல்லுவார்கள். அந்த வேதத்துல கூட இந்த சீட்டு போடுவதை குறித்து எழுதியிருக்கிறது. என்னுடைய உடையின் பேரிலே 4 பூசாரிகள் பங்கிட்டு கொள்ளப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இந்த பிரஜாபதியினுடைய அடையாளங்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவங்களை போக்குவதற்கு ஒரு பிரஜாபதி வருவாரு. அந்த பிரஜாபதிக்கு 9 அடையாளங்கள் இருக்கும். அந்த 9 அடையாளம் யாருக்கு நிறைவேறுதோ அவர்தான் இந்த உலகத்தையே மீட்க வந்த பிரஜாபதி, அல்லது தன்னையே எக்கினமாக கொடுத்து இந்த உலகத்தை மீட்டெடுத்தார் என்று அழகா எழுதியிருக்கிறாங்க சமஸ்கிருதத்துல. அதுல ஒரு அடையாளம் தான் என்னுடைய உடையை 4 பூசாரிகள் பங்கிட்டு கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்க்கும்போது, ஏன்னா அதுல 9 காரியம் இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கன்னிக்கு மகனாக பிறப்பார், காட்டி கொடுத்து கொல்லப்படுவார், அவருக்கு 5 காயங்கள் ஏற்படும், அவர் தலையிலே முள்முடி சூட்டப்படும், அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படாது, அவருடைய ஆடைகள் 4 பூசாரிகளால் பங்கிட்டு கொள்ளப்பட வேண்டும், அவருடைய மரித்த சரீரத்தையும் ரத்தத்தையும், அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கப்பட வேண்டும், அடுத்தது அவருடைய 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். இப்படி அந்த புருஷ லட்சணம் என்று சொல்லக்கூடிய அந்த 9 பிரஜாபதியினுடைய அடையாளங்களை அதுல ரிக்வேதத்துல அழகா எழுதியிருக்கிறது. அதுல ஒண்ணுதான் 4 பூசாரிகள் பங்கிட்டு கொள்ளப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. 4 பூசாரிகள், இங்க போர் சேவகர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். அது ஒரே ஆடையாக இருக்கிறது. என்ன நம்ம இதுல அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னாக்கா, அப்ப இயேசு ஆண்டவரை குறித்து முன்குறித்த தீர்க்க தரிசனங்கள் உலகத்துல பல பகுதியிலும் சொல்லி இருக்கிறார்கள். நாட் ஓன்லி யூத குலத்துல மட்டும் கிடையாது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லா ஆண்டவர் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தை மீட்க மேசியர் வருவார் என்று எல்லா வேத புத்தகத்திலும் எழுதியிருக்கிறது. இலைமறைவாக காய்மறைவாக நாம் அதை அறியல. நான் ரிக்வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இந்த காரியங்கள் எனக்கு தென்பட்டது. அப்ப இது எங்க மேட்ச் ஆகுது? ஆண்டவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்துக்கு மேட்ச் ஆகும். வேற எதுவும் யாருக்கும் மேட்ச் ஆகல. இந்த 9 அடையாளத்தை நான் சொன்னேன்னா பைபிளே தெரியாதவர்கள் கூட இயேசுக்கு தான் இது நிறைவேறியதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பட்டவர்த்தனமா இயேசுவை குறித்து உலகமே என்ன செஞ்சிருக்கு? தீர்க்க தரிசனமாக தங்களுடைய வேதங்களிலே எழுதியிருக்கிறது. அப்ப எழுதியிருக்கிற பிரகாரம் தான் நடந்தது இயேசு ஆண்டோடைய வாழ்க்கையில. இன்னைக்கு அதே தான் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் எழுதியிருக்கிற பிரகாரமாக நடக்க எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரை குறித்து நம்ம சம்திங் ஸ்பெஷல்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு ஸ்பெஷல். ஆண்டவரால வெளியேற பெற்றவர்கள் அல்லது விசேஷித்தவர்கள் நாம். ஆண்டவரால முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்மளை குறித்து இந்த வேத புத்தகத்துல எழுதியிருக்கிற காரியங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்க நமக்கு தெரியல அது. ஆனால் ஒண்ணுமே ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. அதனால இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா பல தர்க்கங்கள் என்ன சொல்லுவாங்க, ஆர்குமெண்ட் ஓடிட்டு இருக்குது. இப்ப சோசியல் மீடியா வந்த பிறகு இதை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா, இது தவறு இல்லையா, கேரல் ரவுண்டு போலாமா, தாத்தா கிறிஸ்துமஸ் தாத்தா இது பண்ணலாமா, ஸ்டார் வைக்கலாமா வேணாமா, இப்படி பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. எது எப்படியோ போகட்டும், ஆனால் இயேசு பிறந்தது உண்மை. இயேசு பிறந்தது உண்மை. இயேசுவை கொண்டாடுவதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். அதனால நாம அதை பத்தி கவலையே பட தேவையில்ல. நம்ம செய்யறதை செஞ்சுட்டு போவோம். இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துவோம்.
அநேகருக்கு இயேசு எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசுனுடைய வாழ்க்கையில பிறந்தார், மரித்தார், அடக்கம் செய்ய பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார், 3ஆம் நாள் திரும்ப வரப்போகிறார் என்ற அத்தனை காரியமும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற அத்தனை மத புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அறியப்படவில்லை. அதேதான் இங்க சொல்றார். இங்க இந்த யோவான் எழுதின சுவிசேஷகன், இந்த யோவானை சுவிசேஷத்தை எழுதின இந்த ஆக்கியோர், அவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவர்கள் செய்தார்கள். அவங்களுக்கே தெரியாது, அவங்களை அறியாமலே இதை செய்யறாங்க. ஆனா எழுதப்பட்டிருக்கு, சீட்டு போடுவார்கள் என்று. இதெல்லாம் கரெக்டா நடக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு காரியம் சொன்ன, இந்த கபத்தா என்ற இடத்துல தலவரிசைன்னு சொல்லுவாங்க. அது எபிரேயர் புத்தகத்துல இதை குறித்து நாங்க ஒரு பெரிய சப்ஜெக்டே படிச்சோம், பாடமே எடுத்தோம். அது இன்னும் பல ரகசியங்கள் அதுல இருக்கு. அந்த யூத ஆலயத்தை, தேவாலயத்துல அந்த இடத்துல தட்டைக்கல் என்று ஒரு கல் இருக்குமா, அதுல உட்கார வைத்து தான் நியாயம் விசாரிப்பாங்க. அதுல உட்கார்ந்துதான் நியாயம் விசாரிப்பாரலாம். அப்ப பிலாத்து போய் அங்க உட்கார்ந்து அவர் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல நியாயம் விசாரிக்கிறார். இப்படி பல சம்பவங்கள் ஆண்டுடைய வாழ்க்கையில எழுதப்பட்டதெல்லாம் குட்டியானவரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்த குட்டியானவரே, உயிரோடு இருக்கும் அது அந்தம் இல்லாதவரே, சிறுசிகரே, சகலத்திற்கும் ஜீவனே, கொள்ள பார்த்து இருந்தவரே இருப்பவர், மட்டுமே பார்த்திரே. சாவங்களை தகர்த்தெறியும் சிறச்சகரும், காயங்களை ஆற்றி குணமாகும் அதிகாரி, சாத்தார் பிடியில் விடுதலை தரும் கொள்ள பார்த்திருந்தீர இடத்தில் பணிவிட தொழுகைக்கு பார்த்திட அன்றதும் கடலை நடத்தி ஆளும் வல்லவர், அழுகி
வேகமானவை பேசினார் இதற்கில் இரவு கோலை மகிமை வல்லமை கற்றுக்கொள்ள பார்த்திரையிலே ஐஸ்வர்யா யாரும் பெரும் சோற்றிடத்தில் பார்த்திரையிலே அடக்கவையில் பாய்கிற தொழுகைக்கு பார்த்திரையிலே அவரே இது பரவே அன்னைக்கு நீ மட்டுமே பார்த்திரையிலே மகிமை வல்லமை கனத்தை பெருக்கொள்ள பார்க்கிற நீரே ஐஸ்வர்யம் யாரும் பெலன் சோத்திரத்திற்கு பார்க்கிற நீரே வழக்கமையிலிருந்து பறிந்திட தொழுகைக்கு பார்க்கிற நீரே இருந்தவர் இருந்தவரே அதனை நீர் மட்டுமே குட்டியானவரே அடிக்கப்பட்ட குட்டியானவரே சிறுஷிகளே சகலத்திற்கும் ஜீவனமானவர் கொள்ள பார்த்து இருந்தவர் இருப்பவர் ஆராதனைக்கு மட்டுமே பார்த்திரே